கம்பேக்னா இப்படி இருக்கணும்டா கம்பேக் அப்படின்னு சொல்லி தான் ஹானருடைய ஹானர் 200 வந்து இருக்கு. ஹானர் கிட்ட இருந்து ஹானருடைய 200 ப்ரோவும் இருக்கு. ஆனா 200 ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட். ஆனா இப்போ ஹானருடைய 200 போன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, கேமரா தான்ப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப மெயின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனு தரமான டிவைஸா இருக்க போது. ஏன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் மொக்க ப்ராசஸர் எல்லாம் கிடையாது. ஸ்னாப் டிராகனுடைய 7 Gen 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க கேமரா செட்டப் தான் மெயின். ஏன்னா அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க, டெலிபோட்டோவும் கொடுத்திருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல், அல்ட்ரா வைட் 50 மெகா பிக்சல், டெலிபோட்டோ வந்து 12 மெகா பிக்சல். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4K ஃபுட்டேஜ் எடுத்துக்க முடியும். செல்ஃபிலயும் வந்து பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. அதுலயும் நம்மளால 4K ஃபுட்டேஜ் எடுத்துக்க முடியும். பில்ட் பாக்குறதுக்கும் சரி, அந்த கர்வ் பாக்குறதுக்கும் போன்ல பாக்குறதுக்கே வந்து தரமா இருந்துச்சு. நீங்க யாராவது வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, கண்டென்ட் கிரியேஷனுக்காக தேடிட்டு இருக்கீங்க, இல்ல நார்மல் யூசேஜ் ஆனா எனக்கு கேமரா தான் மெயின் இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டீங்க, ஹானருடைய இந்த 200 செம ஒர்த்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா வேற யார்கிட்டயுமே டெலிபோட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்க மட்டும் தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க.